இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ இருக்குது, ஐபிஓக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு முன்னாடி வந்த ஐபிஓலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஐபிஓனா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்துட்டு பப்ளிக் கம்பெனியாக மாறுற ப்ராசஸ் தான், அதாவது டிரான்சிஷன் ஆகிற ப்ராசஸ் தான் வந்துட்டு ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். வெரி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாறுது. ஸோ இது எதுக்காக மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிஷ்னல் கேபிட்டல் வந்துட்டு ரைஸ் பண்ணுறது, அடிஷ்னல் ஃபண்ட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா மணியை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இது வந்துட்டு வேரியஸ் ரீசன்ஸ்க்காக பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 5 to 10 years ஆகிடுச்சு. கம்பெனி வந்துட்டு ஒரு மாஸ்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது, கம்பெனிக்கு ஒரு நல்ல பிராண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்படிங்கும்போது திடீர்னு உங்களுக்கு அந்த ப்ரமோட்டர், நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவராக இருப்பீங்க, ப்ரமோட்டராக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, ஏதாவது பர்சனலுக்காகவும் இருக்கலாம். ஆனால் கம்பெனி பேரில் சொல்லி நீங்கள் வந்துட்டு அடிஷ்னல் அந்த கம்பெனியை பப்ளிக் பண்ணிவிட்டு ஃபண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இது நார்மலாக சொல்கிற என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்துட்டு டெப்ட் இருக்குது, பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்கு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், நான் வந்துட்டு இன்னும் பிரான்ச் எல்லாம் இது பண்ணுறேன், இல்லை கம்பெனி வந்துட்டு புது மிஷினரி வாங்குகிறேன், இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்க்கும் இருக்கும். இல்லை இந்த ரீசன்ஸ் சொல்லியும் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இன்னொன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா, ப்ரமோட்டர்ஸும் வந்துட்டு இதில் ரிச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் ஐபிஓ. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எடுத்தோன்னு ஒரு இப்போ நிறையா ப்ரைவேட் கம்பெனி இருக்கும். எல்லா ப்ரைவேட் கம்பெனியும் வந்துட்டு பப்ளிக் கம்பெனியாக மாற்றி ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டு கம்பெனியில் வேலை செய்யாமல் வந்துட்டு ரிச் ஆக முடியாது. ஸோ சர்டன் ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்துட்டு பப்ளிக் கம்பெனியாக மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் செபி அப்படிங்கிற ரெகுலேட்டர்கிட்ட. அவங்க பார்த்து அந்த அப்ளிகேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் செபி வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி செபி கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு ஓகே பண்ணால் தான் அது வந்துட்டு வேலிடாக உண்மையானக்கே வந்துட்டு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்களா கம்பெனிக்காக தான் அப்படிங்கிற வேரியஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ரூவ் பண்ண டாக்குமெண்ட், ஃபைனல் டாக்குமெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு பப்ளிக் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக உண்மையிலேயே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை கம்பெனி வந்துட்டு ப்ரீவியஸ் எல்லாம் என்னென்ன கிளைண்ட்ஸ், அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸில் இருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ ரெவன்யூ கம்பெனிக்கு, என்னென்ன ஜியாகிரஃபியில் வந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ சிலது வந்துட்டு உங்களுக்கு உண்மையாகவும் இருக்கலாம், சிலது அவங்க கொடுக்குறதான் அது கன்ஃபார்மாக உண்மையாகவும் சொல்லவும் முடியாது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கம்பெனி பற்றி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, ஐபிஓவில் 2 டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் ப்ரைஸ் இஷ்யூஸ்னு இருக்குது, இன்னொன்று புக் பில்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது சொல்லுது. ஃபிக்ஸட் ப்ரைஸ்னால் இந்த கம்பெனிக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி. புக் பில்டிங் இஷ்யூவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 190 to 200 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட வேல்யூ போட்டு பிட் பண்ணணும். ஸோ அப்போ பிட் பண்ணும்போது யார் அதிகமாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸில் அப்படியே இருக்கும். புக் பில்டிங்கில் ப்ரைஸ் டிஸ்கவர் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, ப்ரைஸிங், டிமாண்ட், பேமெண்ட், ரிசர்வேஷன் 4 கேட்டகரி இருக்குது. 4லையும் இது 2க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ப்ரைஸிங்கில் பார்த்திங்கன்னா, ஷேர் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் இஷ்யூ அண்ட் பிரிண்டட் இன் தி ஆர்டர் டாக்குமெண்ட். இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க, எந்த சேஞ்சும் இருக்காது. புக் பில்டிங்கில் அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் பேண்ட் கொடுத்து அதில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிமாண்ட் பார்த்திங்கன்னா, க்ளோஸ் ஆஃப் த இஷ்யூ ஒரு 2 or 3 days நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எவ்வளோ டிமாண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். பேமெண்ட் பார்த்திங்கன்னா, பேமெண்ட் ஷுட் பி டன் ஆன் 100% இன் அட்வான்ஸ். இதில் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் த அலோகேஷன் உங்களோட அமௌண்ட் பிளாக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னு நான் அப்ளை பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேட்டகரிக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அதாவது பெரிய பெரிய பேங்க்ஸு, பெரிய இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து இருக்கும். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சர்டன் பர்சன்டேஜ். அதாவது ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது நம்ம அதாவது ரஜினிகாந்த் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வச்சுருப்பாங்க, ஹை நெட்வொர்த். ஸோ பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்களாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி கேட்டகரி இருக்கும். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஐபிஓஸ்.
இப்போ நம்ம ஐபிஓனா என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி ஒர்க் ஆகுது, யார் வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டோம். செபி என்ன ரீசன்ஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன் வந்துட்டு பேசிக்காக ஐபிஓக்கு வராங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஐபிஓ வந்ததெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தலாம். இதுக்கு வர்ற ஐபிஓ அப்படிங்கிற என்னென்ன ஐபிஓ, அப்கமிங் ஐபிஓ, அது எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐபிஓக்கு வந்துட்டு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐபிஓஸ் வந்திருக்கு நமக்கு பேசிக்காக. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு குயிக் கிளான்ஸ் சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக் டைம்ஸில் போயிட்டு நீங்கள் ஐபிஓ இந்த செக்ஷன் ஸ்டாக்ஸில் நான் இந்த லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து ஐபிஓ, அதோட லிஸ்டிங் டேட் என்ன, லிஸ்டிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரயில்வே கேட்டரிங் கார்பரேஷன் டூரிசம், நம்ம ஐஆர்சிடிசி சொல்லுவாங்க ரயில்வே. ஸோ அதோட லிஸ்டிங் டேட் பார்த்திங்கன்னா 14th October 2019, கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. லிஸ்டிங் ப்ரைஸ் 626. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1414, இதுதான் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் 320, இது அப்படியே லிஸ்டிங் ப்ரைஸ் வேறு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்குப்படி என்ன டேட்டு அப்படிங்கிறது. ஸோ 620க்கு அன்றைக்கி வாங்கியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டபுளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 620 to 1200, 1800 வரைக்கும்லாம் போயிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பெனி தான் இதில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கம்பெனி. ஏன்னா வந்துட்டு இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஐஆர்சிடிசி எல்லாருமே ட்ரெயின் புக் பண்ணுவாங்க. ட்ரெயின் வந்துட்டு ஒரு டூரிசம் கார்ப்பரேஷன், நம்ம இந்தியாவிலேயே முக்கியமானது, நிறைய ரெவன்யூ ஈட்டுறது. அதனால் இந்த கம்பெனி வந்துட்டு பர்சன்டேஜ் சேஞ்சு இது நல்லாயிருக்கும். லிஸ்டிங் ப்ரைஸ்க்கும் பர்சன்டேஜ் சேஞ்ச். மற்ற கம்பெனியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலது ஐபிஓ ஓப்பன் ஆகி நெகட்டிவ்லேயும் போயிருக்கு. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியெல்லாம் நமக்கு என்னென்ன தெரியாது, மங்களம் குளோபல் என்டர்பிரைஸ் அப்படின்ட்டு. ஓப்பன் ஆனது லிஸ்டிங் ப்ரைஸ் 53, இன்னத்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 42, 10 ரூபா இறங்கி இருந்தது. ஆஃபர் ப்ரைஸ் 51 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இது என்னென்ன கம்பெனி இது நாள் வந்திருக்கு எப்படி வந்துட்டு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்ட்ஸ் ஐபிஓ அப்படின்னு ஒரு இது வந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 661, இப்போ இருக்கிற ப்ரைஸ் 808. ஸோ இதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரோசாரி பயோடெக் அப்படிங்கிற இப்போ ரீசெண்டாக வந்தது. லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் 669 இருந்தது, உங்களுக்கு 801 ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோசாரி பயோடெக். இப்போ நம்ம இயர் டு டேட் வச்சு பார்க்கும்போது July 29 இந்த டைமில் தான் நமக்கு ஐபிஓ வந்திருக்கு. 5 years வச்சிங்கனாலும் உங்களுக்கு 29th 24th July இது தான் காமிக்கும். 1 year வச்சாலும் இதே தான் காமிக்கும், 24th 20. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனால் 683 போயிட்டு இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது. ஐபிஓ வந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐபிஓ லிஸ்ட் ஆஃப் ஐபிஓஸ் வந்துட்டு எப்படி zerodha.com/IPO அப்படிங்கிற லிங்க் போய்க்குங்க. என்னென்ன ஐபிஓ வருது முக்கியமானது பார்த்திங்கன்னா இப்போ எல்ஐசி அப்படிங்கிற நம்ம ஐபிஓ, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கண்ணை மூடிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் எல்ஐசி ஐபிஓவில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒன்று வருது, என்எஸ்டிஎல் வருது. ஸோ அடுத்தது பார்பிக் நேஷன், நம்ம அந்த இது சாப்பிடுவோம்ல டின்னருக்கெல்லாம் நைட் போவோம், பார்பிக் நேஷன் அப்படிங்கிற கிரில் சிக்கன் இதெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டு. அடுத்து பஜாஜ் எனர்ஜி, இந்த டிஹெச்ஆர்பின்னு சொன்ன டிஆர்ஹெச்பின்னு சொன்னேன்ல, டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதை வந்துட்டு நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் செபியோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படிங்கிற. ஸோ இங்கே ப்ரைஸ் ரேஞ்சும் போட்டுருவாங்க, மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். console.zerodha.com அப்படிங்கிறத போயிட்டுங்க. போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு ஐபிஓஸ்னு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா என்னென்ன ஐபிஓ இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கும். இப்படி வந்துடும். இதோட ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு பிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட்டோ ஃபில்லாக இருக்கும். இங்கே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மினிமம் இங்கேயே கொடுத்துருவாங்க. மார்க்கெட் லாட் மினிமம் குவான்டிட்டி எந்த ப்ரைஸில் கட் ஆஃப் ப்ரைஸில் விற்கல அப்படின்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சே பார்த்திங்கன்னா 165 to 160, இந்த 2 ப்ரைஸ் தான். இதில் நீங்கள் 165 வைக்கிறீங்களா 166 வைக்கிறீங்களான்னு வச்சு சப்மிட் கொடுத்தீங்க, பேமெண்ட் காமிச்சிடும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ ஒரு 90 குவான்டிட்டி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 14,000 ஆகுது இதுக்கு அமௌண்ட் பேபிள். ஒரு மினிமம் குவான்டிட்டி மினிமம் லாட் இது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐபிஓன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு
ஐபிஓட இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணோம். இஷ்யூ ஓப்பன் ஆகுது, இஷ்யூ எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இதுதான் நான் சொல்ல உங்களுக்கு ஒரு ஐபிஓ பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமானது வருது பார்த்திங்கன்னா எல்ஐசி வருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்எஸ்டிஎல், இந்த மாதிரி 2-3 கம்பெனிஸ் வருது. கம்பெனி வந்துட்டு நமக்கு ஃபெமிலியராக இருக்க கம்பெனியா அப்படிங்கிறது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அது ரிஸ்க் தான். ஸோ இப்போ டாபிக் முடிஞ்சது, நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுனா போகலாம். உங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போய்ங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் powerpunk.com. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஐடியா எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நம்மளோட வெப்சைட்லேயே அக்கௌண்ட் வந்துட்டு இந்த ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். 80722 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸையும் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டு, ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே பற்றி தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் லைவ் டெமோவோடு இருக்குது. இன்ட்ராடே ட்ரைனிங்கில் வந்துட்டிங்கன்னா லைவ் டெமோவோடு இருக்கும். முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எந்த சைடு வேணாலும் மார்க்கெட் போகும். நமக்கு எப்போவுமே வந்துட்டு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறக்கே ஒரு 30,000 மேலே இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அது கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எப்படி எல்லாமே கோர்ஸும் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 உள்ளே இருக்குது அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுங்கள். 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். 30,000 மேலே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட ரிஸ்க் கேபிட்டேட் இது தகுந்து தான். ஸோ தேங்க்யூ, பபாய். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் கீழே இருக்குது.